ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டாக பிரியாணி செய்கிறதுக்கு நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மட்டன் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு புதினா ஸ்பைசஸ்லாம் மட்டனோடய தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. முக்கியமாக சில்லி பவுடருக்கு பதிலாக சில்லிஸ் மட்டும் நிறையா சேர்த்துட்டிங்கன்னா நல்ல கலர் வரும். புதினா கொத்தமல்லி கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும். தயிர் லெமன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். அண்ட் நல்லா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்க சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ்னால் சோப் பண்ணிக்கலாம். இது சோப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ பெரிய குக்காக இருந்தாலும் பிரியாணி சமைக்கும் போது தண்ணியும் அரிசியும் முக்கியமாக அளந்து தான் போடணும். 1:2 கணக்கில் மட்டன் பீசஸோட தண்ணியும் சேர்ந்து அளந்து ஊற்றியாச்சு. நல்லா தண்ணியும் அரிசியும் சேர்ந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா நட்ஸ் மேலே நெய்யோடு சேர்த்து வறுத்து போட்டுட்டு இப்போ பாத்திரத்தை சின்ன அடுப்பில் லோயஸ்ட் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி மேலே ஒரு வெயிட்டான பொருளை தூக்கி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸில் நல்லா தம் வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா செம ஃப்ளஃபியான சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. அவ்வளோதான் முடிஞ்சு. ரொம்பவே சிம்பிள் தான். கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா செம டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.